அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அப்பதா சுந்தரி, நல்லா இருக்கல அப்பதா? நல்லா இருக்கேன். என் பேத்தி இருக்கும்போது எவன் என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்கேத்தா. நீ தைரியசாலி அப்பதா. சரி நீ வா, மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. சுந்தரி, அதான் நீ சொன்ன மாதிரி உன் பாட்டியை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டல. எங்க என் பொண்டாட்டி? அவளை அனுப்பு. அப்படிலாம் உடனே எல்லாம் அனுப்ப முடியாது ராஜப்பா. உன் பொண்டாட்டிய வச்சு இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாரு சுந்தரி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சல, இப்ப நீயும் அதே மாதிரி நடந்துக்கோ. நீ சொல்றது நியாயம்தான் ராஜப்பா. எனக்கும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும்னு தான் தோணுது. ஆனா நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்ல. இப்ப விளையாட நேரம் இல்ல சுந்தரி. என் அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு சின்ன பொண்ணு வேணும். அவ வரலன்னா என் அத்தையை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ பழி வாங்காத. ஆமால, உன் அத்தைய வர காப்பாத்தணும். ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணுமே. இன்னும் என்ன பண்ணணும் சொல்லு. வேண்டாம் ராஜப்பா, அது உன்னால பண்ண முடியாது. நீ கிளம்பு. அப்புறம் அப்பத்தாவ பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. செய்றேன். அங்க பாத்தியா, மீடியா எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காகவா? ஆமா, உனக்காக தான். இப்ப என்ன பண்ற? நேரா அங்க வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க இல்லீகல் பிசினஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இவங்க முன்னாடி சொல்லணும். இந்த பத்திரிக்கை ஆளுங்க முன்னாடி ஒத்துக்கணும். என்ன சமயம் பார்த்து பழி வாங்குறியா? பின்ன உன் பின்னாடியே ஓயாம நான் ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுல. இதுக்கப்புறமும் என்னால அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் யார் தெரியுமா? ராஜப்பா. உன்னால ஆனதை பாத்துக்க அப்படின்னு சொன்னா உன் பாசமான பொண்டாட்டி சின்ன பொண்ண இனி நீ வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. இங்க பாரு ராஜப்பா, என் அப்பத்தாவ கடத்தினது நீதான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கே உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் உள்ள வைக்கலாம். உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னா, உன் மாமியாரை காப்பாத்தணும்னா உண்மையை ஒத்துக்கிறது தான் நல்லது. மரியாதையா நான் சொன்னபடி ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துரு. இனி நீ தப்பிக்கவே முடியாது. கொடுக்குறேன். வா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். செல்லப்பா சார். மேடம், முன்னாடி வாங்க. போங்கண்ணே போங்க. ஆனா என் அம்மா வர மாட்டாங்க.
அதான் நான் மாஸ்டர் வர சொன்னேன். அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுப்பாரு. அது சரி, ஆனா மிஸ் திட்ட மாட்டாங்களா? மாட்டாங்க. ஆனா அம்மா திட்டுவாங்கல்ல, அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். என்னமோ பண்ணு போ. ஆனா உன்னை தனியா விட்டு எப்படி போறது? நானும் உன்னோட சேர்ந்து வெயிட் பண்றேன். நீதான் குட் ஃப்ரெண்ட். என்ன தமிழ், யாருக்காக வெயிட் பண்றீங்க? மாஸ்டர் வராரு. மாஸ்டர் வராரா? எப்ப வராரு? இப்ப வந்துருவாரு. சரி சரி சரி, வெயிட் பண்ணுமா. தமிழ், மாஸ்டர் இன்னும் காணோம். வா கிளாஸ்க்கு போலாம், மிஸ் திட்டுவாங்க. நீ போ அகில். இப்பதானே குட் ஃப்ரெண்ட்னு சொன்னேன். அப்ப நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? போக மாட்டேன். நீயும் வா, சேர்ந்து போலாம். என்ன மாலினி, ஆரத்தி ரெடி பண்றியா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா நீ ஏதோ புது டிஷ் ரெடி பண்ற மாதிரி தெரியுது. தெரியும் தெரியும். இந்த சுந்தரி அப்பத்தாவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்திருந்தா தமிழ் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிருப்பா. இல்ல மாலினி, தங்கச்சிமா பத்தி உனக்கு தெரியாதா? காரணம் இல்லாம தங்கச்சிமா எதுவுமே செய்ய மாட்டா. அப்பத்தாவ கூட்டிட்டு வர்றதுல என்ன பிரச்சனையோ தெரியலையே. என்ன தம்பி, இன்னும் அம்மா வரலையா? வந்துட்டு இருக்காங்கம்மா. தங்கச்சிமா இப்பதான் ஃபோன் பண்ணா. ம். வந்துட்டாங்க போல இருக்கு. வா மாலினி. வந்துட்டாங்கம்மா. குடுமா, நான் திருஷ்டி கழிக்கிறேன். வாங்க. வா மாலினி. வாங்கம்மா, வாங்க மாலினி. உள்ள போங்கம்மா. அப்பத்தா வா, உள்ள போலாம். வாங்க. உட்காருங்க. உட்காரு அப்பத்தா. கடவுளே, எங்க இந்த குட்டி கொழுக்கட்டை? ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நீங்க வரலன்ற கோவத்துல பாட்டி கூட ஸ்கூலுக்கு போயிட்டா. ஓ, என்னதான் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டாலும் இந்த தமிழ் பிள்ளைய பார்க்காம மனசே ஏதோ மாட்டுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் போனீங்க? பேசாம வீட்லயே இருக்க வேண்டியதானே? ஆமா, நீங்க ஏன் அப்பத்தா இவ்ளோ லேட்டு? அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு புள்ள. பிரச்சனையா? என்ன பிரச்சனை தங்கச்சிமா? எதா இருந்தாலும் என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்லன்னு, சின்ன பிரச்சனை தான். முன்னாடியே சொல்லி எல்லாரையும் டென்ஷன் படுத்த வேண்டாம்னு சொல்லல. என்ன பிரச்சனை சுந்தரி? அது வந்துமா, என்னாச்சு தங்கச்சிமா? அப்பத்தாவ ராஜப்பா ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அங்கயா? எதுக்கு? அந்த ஆசிரமத்துல ஆர்கன் திருடு நடக்குது. அது யாரு பண்றா, எதுக்கு பண்றா, எத்தனை வருஷமா நடக்குது, எத்தனை பேர் இப்படி பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க நம்ம சைடு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் அப்பத்தாவ அனுப்பி வச்சேன். இடையில ஒரு ஆள் மாறாட்டம் நடந்துச்சுன்னு நான் அப்பத்தாவ மிஸ் பண்ணிட்டேன். என்ன தங்கச்சிமா சொல்ற? எப்படியாவது அந்த ராஜப்பாவை அரெஸ்ட் பண்ணியே தீரணும்னு தான். என்ன பேசுற சுந்தரி? என்ன தங்கச்சிமா இது? அப்பத்தா உயிரோட விளையாடி இருக்க? அப்பத்தாவுக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்தா? ஒன்னும் ஆகாதுன்னு. என்ன புள்ள இப்படி சொல்ற?
சொல்லுங்க டாக்டர். மேடம், இன்னைக்கு அம்மாவுக்கு கிட்னி இமீடியட்டா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். அதான் நான் வந்துட்டேன்ல, உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. மேடம், நீங்க வேண்டாம் மேடம், வேற யாருக்கிட்டையாவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டாக்டர். இப்ப அதுக்கு டைம் இருக்கா? இல்ல அப்புறம் என்ன? டாக்டர், மேடம் அவங்க அம்மாவை நினைச்சு டென்ஷனா இருக்கிறாங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். புரியுது சார். நீங்களாவது வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. யார் யாருக்கோ கேட்கும் போதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு? அதான் நான் சொல்றேன்ல, இப்ப யாரையும் நம்ப முடியாது. நம்பின வரைக்கும் போதும். அதனால நான் சொல்றது மட்டும் செய்யுங்க டாக்டர். ஓகே மேடம். மேடத்தை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க மேடம். உங்க ஆட்டோலாம் இதோட க்ளோஸ். உன் புருஷன் அவன் பண்ண தப்பையெல்லாம் இதா இத்தனை பேருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டான். இனிமே யாரு நினைச்சாலும் இவனையெல்லாம் காப்பாத்தவே முடியாது. நீயும் உள்ளார போய் உன் புருஷனுக்கு துணையா இருக்கிறதுக்கு நான் சீக்கிரமா வழி பண்றேன். ஊரே ஏமாத்தி சம்பாதிச்ச அம்மாவுக்கு ஒரு கிட்னி கிடைக்காம தான் பொண்ணு கிட்னியே கொடுக்க வச்சிட்டாலே அந்த கலெக்டரு. பொற்கொடி அம்மாவுக்கு தான் பொண்ணு தான் கிட்னி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நடக்கும் பாரு ஒரு மகாபாரத போரு. அதெல்லாம் இப்ப நினைச்சாலே ஐயோ அம்மா, அந்த கலெக்டர் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ. இவ கோவமா இருக்காளா சாதாரணமா இருக்காளான்னு தெரியலையே. அந்த கார்த்திக் பையன் உசுரோட தான் இருக்கான். என்னைய காப்பாத்த அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டான்னு இவகிட்ட எப்படி சொல்றது? இவ கார்த்திக் பேர சொன்னாலே பத்ரகாளி மாட்டுக்கா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, பொறவு சொல்லிக்கலாம். பக்காளியாத்தா, முத என் பேத்திக்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன், என்ன மன்னிச்சிராத்தா. என்னத்தா என்ன யோசிச்சிட்டு இருக்க? சொல்ல பத்தா. எனக்கு என்னவோ நீ சோர்வா இருக்கிற மாட்டுக்கு தெரியுது. கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வரட்டா? எனக்கு வேண்டாம். எல்லாம் நீ நினைச்ச மாட்டுக்கு தான் சரியா நடந்துருச்சே அத்தா. வரவேதுக்கு இப்படி உக்காந்துகிட்டு இருக்க? ஊரு பிரச்சனையெல்லாம் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்பதா. அந்த தமிழ் பிரச்சனையை தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தமிழ் பிரச்சனையா? என்னத்தா சொல்ற? அவளுக்கு என்ன ஆச்சு? அவ இப்ப எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு தானே சொன்ன. ஐயோ அப்பதா, நீ டென்ஷன் ஆகாத. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பா, அவ பண்றதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. புள்ள நல்லா இருக்கால, இது போதும் அத்த. நீ இம்புட்டு கோவப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணாளா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லி இவ மாஸ்டரை கூட்டிட்டு போயிருக்கா. அந்த கேஎஸ் மாஸ்டரியா? சரி சரி, இந்த சின்ன விஷயத்துக்கா இம்புட்டு கோவப்படுற? எதை பத்த சின்ன விஷயம்? யாரோ ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அப்பா மாதிரின்னு மிஸ் கிட்ட சொல்லிருக்கா. சிரிக்காத அப்பதா. மீட்டிங்க்கு மாஸ்டரை கூட்டிட்டு போயிருக்கா. இவளுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? அவளுக்கு ஏது இம்புட்டு தைரியம் அத்தா? அதையும் என்கிட்டே கேளு. சரி விடுத்தா, மாஸ்டர் தானே கூட்டிட்டு போயிருக்கா. அந்த பையன் தமிழை காப்பாத்தி கொடுத்திருக்கான். ஸ்கூல்லயே நல்லா பாத்துக்கிட்டான். அவளுக்கும் மாஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ வரமாட்டேன்னு நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பா. நான் தான் வந்துருவேன்னு சொல்லிருந்தேனே. நீ என்னைக்கு சொன்ன மாதிரி போயிருக்க. வழக்கம் போல நீ வரமாட்டேன்னு நினைச்சிருப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்,
நீங்க புது கார் வாங்கிருக்கீங்களா? புது கார் தான் இது. காருக்கு மேல பாரு லைட் இருக்கு. ஆனா அம்மாவோட ஆபீஸ் காரு. ஆமா, ஆபீஸ் கார் தான். அகில், புது கார்ல ஏறி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏறுங்க ஏறுங்க. ஏ பாத்து பாத்து. ஏய் பாத்து. நல்லா இருக்குல? ஆமா, சூப்பரா இருக்கு. இந்த கார்லயே கோயிலுக்கு போலாமா? இது ஆபீஸ் கார் தமிழ். இதுலயே கோயிலுக்கு போலாம் மேடம். அங்கேயே காருக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம். ஆமாமா, போலாமா? சரி ஜாலி. வாங்க உட்காருங்க மேடம். வெற்றி, நீங்களும் வாங்க. நானுமா? வாங்க. அட போங்க தம்பி. சரிங்க. மேடம் நான் நேரா ஆபீஸ்க்கு போயிடுறேன் மேடம். ஓகே சார். அப்பத்தா என்ன பாக்குற? வா வண்டியில ஏறு. நீங்க போங்க, நாங்க கிருஷ்ணா கூட வரோம். டாடா. டாடா. சீக்கிரம் வாங்க. அம்மா அப்ப நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. வரேங்க. சரிங்க. வாங்க போலாம். போலாம். ஆண்டவன் இவங்க 2 பேரையும் இப்படியே சேர்த்து வச்சுட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க. நிச்சயமா பிரிய மாட்டாங்க. இனிமே அவங்களுக்கு குறுக்க யாரு வரப்போறா? வாங்க போலாம். வாங்க. இது யாரு? சிவ பூஜையில கரடி மாட்டுக்க. வாமா உஷா, நாங்களே இன்னைக்கு அங்க வரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நானே நேர்ல வந்து உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் கிளம்பி வந்துட்டேன். எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்லம்மா, சந்தோஷம்தான். சரிம்மா, வெற்றி கோயிலுக்கு போயிருக்கான். நீ போய் வீட்டுல இரு. நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறோம். இந்தா வீட்டு சாவி எப்படிமா? சரிம்மா. யார் இவங்க? அது உமையாள் அம்மாவோட ரிலேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். போலாம் வாங்க. இந்த சாவி கொத்த நான் எப்பவோ வாங்கியிருக்கணும். ஆனா இப்பதான் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதை என்கிட்டயே இருக்கிற மாதிரி பண்ணிடணும். பண்றேன். வணக்கம். வணக்கம். ஆனா இது புது காருங்கயா? இல்லம்மா, அம்மன் ஏதோ அறிகுறி காட்டுறம்மா. நாம அதை சாதாரணமா நினைக்க வேண்டாம். எதுக்கும் பார்த்து இருந்துக்கங்கம்மா.
சரிங்கய்யா. ஓம் சக்தி. கீழே வாங்க. தமிழ், அகிலன் 2 பேரும் கீழே இறங்குங்க. கீழே இறங்கு. அகிலன் கீழே வாமா. இறங்குங்க கீழே. வீட்டுக்கு தானேமா போறோம், இதுல போலாம் வாமா. வேண்டாமா, மாமா கார்ல போலாம். இறங்குங்க. இந்த கார்லயே போலாமா? ஆமா தமிழம்மா, இந்த கார்லயே போலாம். நாளையில இருந்து இது ஆபீஸ் கார் ஆயிடும்ல, அப்ப நீங்க மட்டும் தானே போவீங்க. வாமா, இதுல போலாம். அப்பா சொல்லுங்கப்பா. குழந்தைங்க ஆசைப்படுறாங்க சுந்தரி, இதுலயே போலாமே. அடி அப்படி இவ பிள்ளைங்க ஆசைப்படுறது தெரியாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாட்டுக்கு நின்னுட்டு இருக்கிறவ. போ, போய் கார்ல ஏறு. சும்மா ரப்பத்தா. தமிழ், அகில் கார்ல இருந்து கீழே இறங்குங்க. மாட்டேன், இதுலதான் வருவேன். இம்புட்டு சொல்லியும் கேக்குறாளா பாரு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னே நிப்பா. ஒரு தடவை சொன்ன புரியாத உங்களுக்கு? இறங்குங்க கீழே. இத பார் சுந்தரி, ஏன் கத்துற? குழந்தைங்க ஆசை ஆசையா இந்த கார்ல வரணும்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல, ஒரு நாள் தானே சரின்னு கூட்டிட்டு போயேன். நீயும் அவங்களுக்கு சரிக்கு சரியா நின்னு அடம் பிடிக்கிற. அப்படி குழந்தைங்க அடம் பிடிக்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது அப்பத்தா. தமிழ், அம்மா சொன்னா கேட்கணும். இறங்குங்க கீழே. இறங்குங்கன்னு சொல்றல, இறங்குங்க. 2 பேரும் கீழே வாங்க. வாங்க, பாத்து பொறுமையா வா அகில். இன்னைக்கு என்னாச்சு? அகிலின் கையிடலையே பாட்டி. என்ன பிரச்சனை? தமிழ், சொன்னா கேட்கணும். போங்க, மாமா கார்ல ஏறுங்க. என்ன புள்ள இப்படியா கோவப்படுறது? பாரு, குழந்தைங்க முகம் வாடி போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த கார்ல வரட்டுமே. இது ஆபீஸ் கார், ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பணும். நீ வந்து புரிஞ்சுக்கோ மாலினி. எல்லாரும் அந்த கார்ல கிளம்புங்க. என்னமோ பண்ணு. நீ வா தங்கம், வா நம்ம போலாம். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் எல்லாரையும் விட்டுட்டு நானும் மாமாவும் உன்னை மட்டும் பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போய் அன்னைக்கு நீ கேட்டல ஒரு டெடி பொம்மை, அத வாங்குவோம். சரியா? சரி. பூசாரி சொன்னத வெற்றி கிட்ட எப்படி சொல்றது? தேவையில்லாம பயப்பட்டு டென்ஷன் ஆவாரே. நீங்க ஏதோ டிஸ்டர்பா இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க. ஆபீஸ் போயிட்டு கால் பண்ணுங்க. சரி வெற்றி, நான் கிளம்புறேன். நான் வரேன் அப்பத்தா. தமிழ், பாய். அண்ணா, பார்த்து போயிடு. சரி தங்கச்சிம்மா, நீயும் பார்த்து போ. சரியா? சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். நீங்க பார்த்து போங்க. இவ இப்படிதான். கலெக்டர்னா உடனே சுத்தமா மாறிடுவா. இனிமே டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாதான் நம்ம சுந்தரி. அப்பதா சரி, என்ன பண்றது? வாங்க போலாம். கிருஷ்ணா, போய் கார் எடு, போலாம். வாங்க பத்தா. வாங்கம்மா. ஏன் பூசாரி அப்படி சொன்னாரு? யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படி சமாளிக்கிறது? இப்பதான் அப்பத்தா வர பத்திரமா வந்து சேர்ந்தாங்க. ராஜப்பாவையும் தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்போதைக்கு மனுஷங்களால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆத்தா, அடுத்து என்ன சோதிக்க போறியோ தெரியலையா ஆத்தா. ஆனா மறக்க முடியாதுமா. உண்மைதான், அதே தானே அவனும் சொல்றான். என் பொண்ணை மறக்க முடியாம தானே வேற கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப கூட மறைமுகமா
அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். ஆனா நீதான் இன்னும் அப்படியே இருக்க. நான் மாமாக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறத விட அகிலனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேம்மா. இந்த தமிழ் பாப்பா எப்ப பாரு அழுக்கு கூடையிலே அழுக்கு துணியே போடாது, கூடைக்கு கீழே தான் போடுறது, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றா. ஒரு நாளைக்கு இருக்க பாரு அவளுக்கு, அவளையே தோய்க்க விடுற. எதுக்கு நீ புலம்புற? எதுக்கா? அங்க பாத்தியா, இவ்ளோ துணிய கூட மேல போட்டிருக்கா, கூடைக்கு கீழே பாதி கிடக்குது, ஆனா கூட உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுல தனி கூட வேணும்னு சண்டை போட்டு வாங்கினா, ஆனா கூடக்குள்ள ஒரு துணி கூட இல்ல. என்ன கிருஷ்ணா, நீ கேள்வி கேட்ட நான் பதில் சொன்னேன், நீ ஒன்னும் சொல்லாம என்னையவே பாத்துட்டு இருக்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? தலை ஏதாவது வலிக்குதா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. இந்த கிருஷ்ணா காஃபி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மாலினி, இங்க உட்காரு. என்ன கிருஷ்ணா, எனக்கு வேலை இருக்கு. உட்காரு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு? நீ காஃபி குடிச்சியா? நான் இப்பதான் குடிச்சேன், நீ முதல்ல அதை குடி. என்ன ஆச்சு கிருஷ்ணா? தமிழுக்காக நீ எவ்வளவோ செய்யற. தமிழ் உன்னை அத்தனை சொல்றது உனக்கு கஷ்டமா இல்லையா? தமிழுக்கு நீ எல்லாமே பண்ற, ஆனா அவ உன்னை அத்தனை சொன்னது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு, அவ சொல்றாங்கிறதுக்காக நீ தமிழ் எதுவும் சொல்லிடாத மாலினி. என்ன கிருஷ்ணா அப்படி சொல்ற? தமிழ் என்ன அத்தனை சொன்னதுக்காக நான் எதுவும் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. நானும் நேத்திக்கே அவகிட்ட பேசிட்டேன். அப்புறமா அவளே வந்து அம்மான்னு சொல்லிட்டா. ஆனா அவ சொன்னது கூட வலிக்கல. நீ இப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல, நீ ரொம்ப அழுதியா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் நான் அப்படி நினைச்சேன். சாரி மாலினி. மாலினி, என் மேல கோவமா இருக்கியா? கோவம் இல்ல கிருஷ்ணா, வருத்தமா இருக்கு. மாலினி சாரி. எனக்கும் குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன அப்பான்னு கூப்பிடுற ஒரு பாப்பாவோட குரல் எனக்கு அப்பப்போ கனவுல வருது தெரியுமா? தமிழ் எப்படி இருந்தாலும் அவ தங்கச்சிமாவை தானே அம்மான்னு சொல்லுவா. கிருஷ்ணா, அது அப்படிதான். உன்னை அம்மான்னு கூப்பிட்டாலும் அவ சுந்தரிக்கு தானே. கிருஷ்ணா, என்ன அப்பான்னு யார் கூப்பிடுவா? நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லல்ல. கிருஷ்ணா, என்ன பேசுற நீ? பேசாம நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? இல்ல கிருஷ்ணா, தமிழ் குழந்தைத்தனமா ஏதோ பேசிட்டா. அத நானே மனசுல வச்சுக்கல, நீயே அதை போட்டு குழப்பிக்கிற. நமக்கு ஆண்டவன் கொடுக்கும் போது கொடுக்கட்டும். அது வரைக்கும் தமிழ் தான் நம்ம குழந்தை. நான் அவளுக்கு அம்மாவா இருக்கதான் ஆசைப்படுறேன். அவளுக்கு அம்மாவா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். தமிழ் ஒண்ணு அப்போதைக்கு அம்மான்னு சொல்லிருப்பா, ஆனா எப்பவுமே அப்படி கூப்பிட மாட்டாமா. அவ அம்மான்னு கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன, நான் அவளுக்கு அம்மாதான், அவ எனக்கு குழந்தைதான். மாலினி, என்ன சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? ஆமா கிருஷ்ணா, நிஜமா அவ எனக்கு குழந்தைதான். உனக்கு திருப்தினா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சரி,